Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாம சுலபமா செய்யக்கூடிய தேங்காய் உளுந்து சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ இந்த குயிக்கான சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்பவுமே சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட 5 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். நான் பெரிய சைஸா 5 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். சின்ன சைஸ்னா ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிற போறோம். இப்போ லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 ல இருந்து 6 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டுல கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதிகமா சேர்க்கும்போது வெயிட் லாஸ் சீக்கிரமாவே ஆகும். அதனால தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பட்டை வத்தல் சேர்த்திருக்கேன். பட்டை வத்தலுக்கு பதிலா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபடணும். உளுந்தனா நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை இறக்கிட்டு ஆற வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தேங்காயில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதனால் தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நம்ம இதில் உளுந்து சேர்த்துருக்கனால நைஸாக அரைச்சோன்னா சட்னி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிற போகிறேன். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த சட்னி நீங்கள் தாளிக்காமல் கூட அப்படியே சாப்பிட்லாம். விருப்பப்பட்ட தாளிச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். தாளித்து சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை அதிகப்படுத்தும். இப்போ உளுந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டயத்தில் கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா மொறுமொறுப்பாக வந்ததுக்கப்புறமா இதை சட்னியோடு சேர்த்துக்கோங்க. சிம்பிளாக டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட தேங்காய் உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இட்லியோட வச்சு சாப்பிட போகிறேன். இட்லி, ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். முட்டை தோசை கூட இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.